ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாஸு இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு நம்ம சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். மீதி தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் வருது. முதல்ல உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா துருவி வச்சுக்கலாம். நீங்கள் துருவனாலும் துருவலாம், இல்லைன்னா கிரேட்டரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணினாலும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து துருவின உருளைக்கிழங்க ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கலாம். இப்படி செய்கிறனால இதில் இருக்கிற அதிகப்படியான ஸ்ட்ராச் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு வந்துடலாம். பொடியாக நறுக்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க ஒரு அலசி நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டில் தனியாக வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் ஒரு 5 நிமிஷம் தனியாக வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு போட்டு நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு கையை கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுறலாம். கையில எண்ணெய் தேய்க்கிறனால இந்த மாதிரி ஒட்டாம வரும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் தட்டி போட வேண்டியதான். இதை சின்னதாக தட்டி போடாமல் மொத்தமாக ஆம்லெட் மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. நம்ம ஊற்றின அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுறலாம். அவ்வளோதான்.
சுவையான பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.